ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒகேனக்கல் வீடியோவிலேருந்து அடுத்த வீடியோவுக்கு வந்தாச்சு. நம்ம இன்றைக்கி வந்து எங்கே போக போகிறோன்னா வத்தல் மலை போக போகிறோம். வத்தல் மலைக்கு தான் இந்த வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். போன வீடியோவில் என்ன ஆச்சுன்னா வியூ கரெக்டாக இருந்திருக்காது. ஆனால் இந்த வீடியோவில் வந்து வியூ வந்து பக்காவாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும். ஆனால் என்ன ஆச்சுன்னா நான் பண்ணதில் எடிட் பண்ணி எல்லாம் பண்ணதில் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி நான் போட்டு விட்டுறேன். இப்போது எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் வந்து இப்போ என்னன்னா, இங்கேருந்து 60 கிலோமீட்டர் வருது. இங்கேருந்து 60 கிலோமீட்டர் வர்றதுனால நான் வந்து இப்போ என்னன்னா என்னுடைய பேட்ரி வந்து ஒரு லெவலாக தான் தாங்கும். ஆனால் அது எவ்வளோ டைம் வரைக்கும் தாங்குன்னு சொல்ல முடியாது. 60 கிலோமீட்டர் வரைக்கும் நான் ரன்னிங்கில் எட்டு போக முடியாது. ஏன்னா மொபைலும் வந்து வாய்ஸ் ரெக்கார்டில் ஆனில் இருக்குது, கேமரா வந்து வீடியோ ரெக்கார்டில் இருக்குது. ஆனால் அது ரெண்டுத்தில் நான் எதை பண்ணி எதா பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஜேசிபின்னு ஒட்டியிருக்காங்களா? வெயிட் பண்ணி தான் ஆகணும். பஸ்ஸு ஓவர்டேக் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஓவர்டேக் எப்போ வாங்க போகிறோன்னு வேறு தெரியல. ஸோ காய்ஸ், முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது மிஸ்டேக் வீடியோவில் இருந்தால் ஏதாவது சொல்லுங்கள், கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு எது மிஸ்டேக் இருக்குன்ட்டு, எது மிஸ்டேக் இருக்குன்னு கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். எனக்கு கரெக்டாக நான் போகிற டைமே எங்கள் ஊர் பஸ்ஸுக்கிட்டே வந்து மாட்டணுமா? நான் கொஞ்சம் வழி விட்டால் போயிடுவேன். கலீஜ் ஆச்சுரா. கொஞ்சம் வழி விடுண்ணே, அப்படியே போயிடுறேன் நான். அண்ணே, கேமராவில் வேறு பேட்ரி தாங்காதுண்ணே. அதே ரொம்ப கஷ்டப்பட்டு நானே நைட்டெல்லாம் சார்ஜ் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அதுவே முன்னாடி ஒரு ஸ்டாப் இருக்குது, அந்த ஸ்டாப்பில் கொஞ்சம் வழி கிடைக்கும். இதில் எங்கே தூந்து போகிறதுன்னு எனக்கு சார்ஜர் வேறு எவ்வளோ இருக்குன்னு வேறு தெரியலையே. இது வேறு க்ளவுஸ் போட்டுங்கிறதுக்கு டச் பண்ணால் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. அச்சோ, ஸ்டாப் இல்லையா? இருக்குப்பா. ஐயோ, ஸ்கூட்டி வேறு. இப்போ வழி கிடச்சிடுச்சு. நீங்கள் எதனா ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பேட்ரி சார்ஜரை வந்து நான் எப்படியாவது தருமபுரி அந்த வத்தல் மலை டவுன்லேருந்து நான் மேலே ஏறுற வரைக்கும் ஒரு பேட்டரியை மட்டும் நான் எப்படியாவது ஒன்று அந்த டைமிங்கில் நான் கொண்டு போயிட்டேன்னா சக்ஸஸ். இந்த வீடியோ பயங்கரமான சக்ஸஸ் வரும். எப்படியாவது இங்கேருந்து தருமபுரி வரைக்கும் ஏதாவது இது பண்ணணும். ஆனால் நான் இங்கேருந்து போகும்போதே ஒரு கொஞ்சம் தூரத்தில் நான் ஆஃப் பண்ணி தான் எட்டு போகணும்.
இன்னும் ஷார்ட்கட்டில் போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு ரோடு ஜாயிண்ட் ஆகிறதுக்கு நான் வந்து அந்த வழியாக நான் போய் ஆகணும். அதுக்குள்ளே நான் இப்போது எங்கள் ஊர் வழியாக நான் வந்த வழியில் எப்படி இருந்துச்சோ அதேமாரி தான் இருக்கும். அதனால் நான் வந்து இதுக்கு மேலே வீடியோ வந்து கட் பண்ணிவிட்டு நான் அந்த ரோடுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிட்ட அப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். ஹலோ கைஸ், இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்னா ஒரு ஹைவே ரோட்டுக்கு நான் வந்து பெரிய ரோட்டுக்கு வந்து ஜாயின் ஆகிற இடத்துல நான் இருக்கேன். ஏன்னா இங்கேருந்து நான் ஒரு 3 and 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வரைக்கும் நான் வந்து இன்னும் பேட்ரி வந்து சேவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஆஃப் பண்ணி வந்துருக்கிறேன் கேமராவை. இதுக்கு மேலே வந்து ரன் பண்ண வேண்டியது தான். இந்த ரோட்டில் கொஞ்சம் ரன் பண்ணி போக வேண்டியது தான். ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நான் ரன் பண்ணிட்டு போவேன். அதுக்கு மேலே பழையபடி நார்மல் தான். வந்து இப்போது பெட்ரோல் போடுற வரைக்கும் நான் பேசிகிட்டு இருப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து பழையபடி நான் ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு பாதி தூரத்துக்கு நான் அப்படியே தான் நான் போய் ஆகணும். ஏன்னா இப்போ நான் என் வீட்டிலேருந்து இப்போ நான் கிளம்பி வந்ததில் ஒரு 8 நிமிஷம் ரெக்கார்டில் 10% போயிடுச்சிங்க. 10ல் இப்போ ஒரு % போயிடுச்சு. இப்போ 89 தான் இருக்குது. சார்ஜர் வந்து எப்படி இறங்குதுன்னு எனக்கே தெரியல. சர்ன்னு இறங்கிட்டே இருக்குது. நம்ம முடித்தாலும் நம்ம டைமிங்கை வந்து பிக்கப் பண்ண வேண்டியது தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்மளோட அலிட்டாக்கு வந்து இப்போ பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. நம்ம வந்து பெட்ரோல் போட்டாகணும். இப்போ இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸில் வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம். நான் காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுந்து போகலான்னு தான் நினச்சேன். காலையில் 6 மணிக்கு எழுந்துட்டேன். பட் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. ஏன்னா காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமாக போனால் கொஞ்சம் பனியாக இருக்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் மலை மேலே அப்படின்னு நான் நினச்சி பிளான் பண்ணேன். சரி, நம்ம தூங்கி எழுந்ததே கரெக்டாக ஒரு 6 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் எந்திரிச்சேன். அதுக்கு மேலே இங்கே சரி எழுந்து கொஞ்சம் பேட்ரி கொஞ்சம் பார்த்துட்டு பேட்ரியெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு போகிறதுக்குள்ளே போதும்னு இருக்குது. ஒரு பேட்ரியெல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் போகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. சேலஞ்சு ஒரு பேட்டரியை வந்து எப்படியாவது தருமபுரி வரைக்கும் நம்ம கொண்டு போயிடணும். நம்ம ஆஃப் பண்ணியாவது கொண்டு போகணும். எப்படியும் போன வீடியோவில் நான் வந்து வாய்ஸு கரெக்டாக பேசியிருக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அது வீடியோ தனியாக வாய்ஸ் தனியாக நான் வந்து மெர்ஜ் பண்ணதில் ஓரளவுக்கு தான் என்னால் பண்ண முடிச்சு. ஏன்னா ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பாதியிலே கட் ஆகிட்டு மறுபடியும் அடுத்து ஒரு 10 நிமிஷம் ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு அடுத்த ஒரு வீடியோ கட் ஆகிட்டு ரெக்கார்ட் ஆகுது. அதில் வந்து ஒரு 1 செகண்ட்ஸு 2 செகண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டில் ஒரு இதாகிடுது. அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருக்குது. இன்னும் ஒரு 300 மீட்டர்ஸில் வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அதில் நம்ம போய்ட்டு நம்ம பெட்ரோல் போட்டுட்டு அதுக்குள்ளே அதுக்கப்புறம் நான் என்னோடய வீடியோ வந்து நான் கட் பண்ணிவிட்டு இதிலேருந்து இந்த ஊர்லேருந்து ஒரு இண்டோர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஸ்டாப்லேருந்து ஒரு வீடியோ கொஞ்சம் பேசுவேன். அதுக்கப்புறமா தருமபுரி தான் நெக்ஸ்ட்டு. ஆக்சுவலாக இப்போ நம்ம பெட்ரோல் பங்க்கு வந்தாச்சு. இன்னும் முன்னாடி போயிட்டு நம்ம கட்டாயிட்டு பெட்ரோல் போட்டு போக வேண்டியது தான்.
கொஞ்சம் ஆல்ரெடி கூட்டமாக தான் இருக்காட்டுது. ப்ரோ ஆல்ரெடி நம்ம பெட்ரோல் போட்டாச்சு. இங்கேருந்து கிளம்ப வேண்டியது நேராக. ஓகே காஸ், பேட்ரி வேறு 75 74 வந்துடுச்சு. டக்குன்னு கொஞ்சம் சார்ஜர் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு இங்கேருந்து 40 இங்கேருந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் எனக்கு தெரிஞ்சு. நான் வத்தல் மலைக்கு கீழே டவுனுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்குள்ளாவது வரும். ஆனால் அது வரைக்கும் என்னால் பேட்ரி என்னால் சேவ் பண்ண முடியாது. அதனால் நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு நான் தருமபுரி போயிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். அது வரைக்கும் என்னால் எதுவும் பேச முடியாது. நானே இப்போது ஊரில் பாதி தூரத்துக்கு தான் வந்திருக்கேன். மீதி தூரம் நம்ம தாண்டி போகணும். அதனால் நான் வீடியோ இங்கே கட் பண்ணிக்கிறேன். அடுத்து நாங்கள் ஸோ காய்ஸ், நம்ம இப்போது தருமபுரிக்கு பக்கம் வந்தாச்சு. நம்ம இப்போது கரெக்டாக நான் எங்கே இருக்கேன்னா கரெக்டாக அந்த மெயின் பிரிட்ஜ் ஏறுற இடத்துல இருக்கேன். நான் ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் வந்து ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் பண்ணி தான் நான் எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். அதனால தான் நான் அங்கங்கே ஸ்டாண்டிங்கில் இருக்கிறேன். நான் ரன்னிங்கில் என்னால் எதுவும் பண்ண முடியல. கரெக்டாக இப்போ நான் மெயின் பிரிட்ஜு மேலே ஏறுற இடத்துல இருக்கேன். இங்கேருந்து கரெக்டாக இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். நான் நம்ம ஊரில் இருந்து இங்கே வர்றதுக்கு 30 கிலோமீட்ரு. இங்கேருந்து வத்தல் மலைக்கு இப்படி ஒரு 30 கிலோமீட்டர் வருங்க. இங்கே பாருங்கள் இந்த கேமரா என்ன பண்ணுதுன்னு. நான் அப்பா கேமரா ஆஃப் பண்ணும்போது 76 இருந்துச்சு. இப்போ வந்து 95 காட்டுது. இப்போ 95லேருந்து இறங்க போகுது. இப்போ என்ன கொடுமை இது வந்து பேட்ரி எப்படின்னா வச்சுங்க, இப்போ ஒரு 50% வந்தாலே உடனே லோ பேட்ரி காட்டி அப்படியே ஆஃப் ஆகிடும் கேமரா. கரெக்டாகவே ரன் ஆகாது. இதெல்லாம் ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் வந்து இங்கே வந்து வீடியோ ஏன் பேசிகிட்டு இருக்கேன்னா, நம்ம டைரெக்டாக வத்தல்மலைக்கு டவுன்லேருந்தே பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம தகடூரை வந்து காட்டணுன்றது தான். நம்ம வந்து தருமபுரின்ற பேர் வந்து இப்போ வந்தது. ஆனால் ஓல்டு நேம் வந்து தகடூர் தான். ரொம்ப ஃபேமஸான பேர் வந்து இது. ஆனால் சில பேருக்கு இது தெரியவே தெரியாது. அதனால் நம்ம தருமபுரியை நம்ம வந்து பார்க்கணுன்றதுக்கோசம் தான் நான் வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன். நம்ம தருமபுரி இது தாங்க, பார்த்துக்கங்க. நம்ம தருமபுரியில் நான் மெயின் பிரிட்ஜிலேருந்து இப்போது வந்து இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போனால் 4 ரோட்ஸ்லேருந்து அந்த டைம் நம்ம அப்படி போகணும். கொஞ்சம் சிக்கலான ஏரியாக்குள்ளே தான் சுற்றின்னு போகணும். நம்ம இப்போ சிக்கலான ஏரியா எப்படின்னா, இப்போ வந்து நான் அந்த ஒரு வில்லேஜ் ரோடுக்கு நான் ஜாயிண்ட் ஆகணும். அதனால் நான் இப்போ ஒரு சந்தை தூந்து போய் தான் ஆகணும், வேறு வழியில். அதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது போகிறது தாங்க. ஸ்கூல் படிக்கும்போதே நான் வண்டி எடுத்துட்டேன். அட்டம் கொய்யா பைத்தியக்காரா, எப்படா போகிற? ஸ்ட்ரெயிட்டாக வராங்க, அப்படி குப்புன்னு வரான், இக்குதான் வராங்க. நம்ம ஸ்கூல் இங்கே தான் இருக்குது. அதியமான் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். நான் எப்போன்னா +1 முடிச்சுட்டு நான் +2 போகும்போதே கரெக்டாக நான் பைக் எடுத்தாச்சு. அப்போது வந்து இந்த பைக்கு மேலே ரொம்ப லவ் எனக்கு. அதனாலே இந்த பைக் எடுத்துட்டேன். எனக்கு பைக் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் எடுத்தேன். சிக்னல் வேறையா யார் பர்ஸ்லேருந்து காசு வேறு எடுக்கவே முடியாது, க்ளோஸ் போட்டுங்கிறதுக்கு.
பைக் வேறு கரெக்டாக வேறு சொருக முடியாது. ஓகே, இதுதான் நம்ம தகடூரோட 4 ரோட்ஸ் மெயின். நம்ம தகடூர் வந்தாலே இந்த இடத்த சந்திக்காமல் எங்கேயும் போக முடியாது. இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது. கரெக்டாக நான் ஸ்கூல் படிக்கும்போது இங்கே தான் படித்தேன், எங்கள் அதியமான் ஸ்கூலில். நான் +2 படிக்கும்போது கரெக்டாக நான் வண்டி எடுத்துட்டேன். அப்போது சுற்றிட்டே தான் இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வண்டி கேட்பாங்க. அப்போது வந்து எனக்கு வந்து ஒரு பயம் பைக்கு கொடுக்கும்போது. ஏன்னா மற்ற வண்டினா கூட கீழே போட்டால் அவ்வளோ டேமேஜ் ஆகாது. இந்த வண்டினா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். அதனால் வீட்லேயும் பதில் சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட அப்போது செலவு பண்ணுறதுக்கும் காசு இல்லை. அதனால தான் நான் ஒவ்வொருத்தருக்கு வண்டி கொடுக்குறதுக்கே யோசிப்பேன். அதிலே சில பேர் கோச்சிக்குவாங்க. ஸ்கூல் லைஃப்பில் எப்பா ஏன்டா வண்டி இப்படி எடுத்த மாதிரின்ற என்ஜாய்ன்றதோட சில பேர் வந்து என்கிட்ட கோச்சிக்குன்னு பேசாமல் போனவங்க தான் ஜாஸ்தி. பைக் கேட்டால் கொடுக்கவே மாட்டேன்றான்ற ஒரு இதுலேயே யாரும் பேச மாட்டாங்க அதிகமாக. ஓகே காய்ஸ், இப்போது வந்து முன்னாடி ரோட்டில் நம்ம கட் ஆகிட்டு ஒரு சின்ன சின்ன கடைங்க அதெல்லாம் நிறைய இருக்கும். அந்த ரோடு வழியாக தான் நம்ம போய் ஆகணும். அதிகமாக டிராஃபிக் இருக்கும். அதுலேயே எனக்கு டைமிங் ஜாஸ்தியாக ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்ரி சார்ஜர் வேறு கம்மியாக இருக்கு இல்லையா, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ரோட்டில் தான் நம்ம ரைட்டில் கட் ஆகணுங்க. பேக் சைடு எதுவும் வண்டி வரல. இந்த வழியாக தான் நம்ம போய் ஆகணும். எனக்கே கொஞ்சம் வத்தல் மலை ரோடு எதுன்னு எனக்கே தெரியல. எனக்கே மறந்துடுச்சு வேறு சில டைமு. இந்த சிக்னல் ஏரியா, இந்த ஏரியாவெல்லாம் நான் தாண்டி போகிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். கேமரா வேறு ரெக்கார்ட்லேயே இருக்குது. நான் ஆஃப் பண்ணணுன்னா கேமரா மட்டும் ஆஃப் பண்ண முடியாது. நான் ஃபோனையும் வந்து இது பண்ணிவிட்டு தான் நான் கேமராவும் ஆஃப் பண்ண முடியும். இப்போ நான் எப்படியும் மட்டும் சிக்கலில் மாட்டினா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி நம்ம போயிட்டே இருப்போம். கண்டிப்பாக நமக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு பேட்டரியில் அவ்வளோ தூரம் போயிடுவேன்னு. ஆக்சுவலாக இந்த இடத்துல எப்போவுமே கூட்டமாகவே இருக்கும். இந்த ரோட்டில் வண்டி போயிட்டே இருக்கும். நான் காலையில் இப்போது ஒரு 9:30 10க்குள்ளே ஆகுது. இப்போது எக்ஸாக்டாக டைம் தெரியல. ஆனால் இப்போ ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி வாயை மூடலை, முன்னாடி நிச்சிக்கினாங்க. ஐயோ, மூக்கு வேறு அரிக்குதே. டிராஃபிக்கில் தோந்து போயிடுவோமா? சிட்டி அளவுக்கெல்லாம் இங்கே அவ்வளோ டிராஃபிக் இருக்காது. ஒரு சில ரோட்டில் மட்டும்தான். அந்தாட்ட தருமபுரியில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்தாட்ட ஒரு ரோடு போனோன்னா துணி கடைங்க நிறையா இருக்கிறதுனால அங்கே அவுட்ஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே வண்டி அதிகமாக போகாது. இன்னும் GH போகிற ரோடு ஒரு சில இடத்துல மட்டும்தான் இங்கெல்லாம் அதிகமாக டிராஃபிக் இருக்கும். தருமபுரி சிட்டியை விட்டு ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தாண்டிட்டோம்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். இவ்வளோ கூட்டமெல்லாம் இருக்காது. முன்னாடி ஒரு ரோட்டில் நான் கட் ஆகணும். எங்கே எப்போ போய் கட் ஆகணுன்னு வேறு எனக்கே தெரியல. ஹெல்மெட் போடாமல் எவ்வளோ பேர் சுற்றுறாங்க. இந்த ரோடு முன்னாடி இருக்குது நம்ம போக வேண்டிய ரோடு. இது ஸ்கூலு. மறந்தே போயிட்டேன். ஸ்கூலுக்குள்ளே போய் வந்துருக்கேன்.
இந்த ரோடு தானா? கரெக்டாக தான் போகிறேன்னு நினைக்கிறேன். எனக்கே ஒரு டைம் சொல்லிய மாதிரி இந்த ரோடு தான். அப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது போகும்போது இந்த ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா? அப்போ வந்து சின்னதாக தெரிஞ்சிச்சு ரோடெல்லாம். இப்போ கொஞ்சம் ரோடு மறுபடியும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப குழிமேடாக இருந்துச்சு, மறுபடியும் ரோடு போட்டிருக்காங்க. ஸ்கூல் படிக்கும்போது அப்புறம் ஒர்க் பண்ண டைமில் நான் போயிருக்கேன், அவ்வளோதான். மற்ற டைமில் இந்த ரோட்டில் அதிகமாக நான் போனதில்லை. ஆனால் இப்போ ரோடு பக்காவாக போட்டிருக்காங்க, பரவாயில்ல. சரி, ஓகே கைஸ், நம்ம சிட்டிலேருந்து இப்போது ஒரு அவுட்ருக்கு நம்ம போக போகிறோம். அதனால் நான் இங்கே ஒரு ஃபோனை கட் பண்ணிவிட்டு கேமராவும் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு வத்தல்மலைக்கு கீழே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் கேமரா ரெக்கார்டிங் ஆன் பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ ஒரு வழியாக நம்ம வத்தல்மலைக்கு கீழே வந்துட்டோம். நெல் கைனிங்கெல்லாம் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் காட்டணுன்றதுக்கோசரமே கூப்பிட்டு வந்தேன். நான் செம்ம டைமிங்கில் வந்துக்கிறேங்க, சத்தியமாக நான் சொல்கிறேன். இந்த டைமு நான் வந்திருக்கிறது செம்ம டைமிங்க. சத்தியமாக மலைக்கு மேலெல்லாம் அப்படியே பனி வந்து பேஞ்சு, பனின்றதோட அப்படியே மேகமூட்டமாக இருக்குது மலைக்கு மேலெல்லாம். நான் பயங்கரமான இது வந்து நான் வந்து யோசித்து கூட பார்க்கல. ஆனால் இந்த மாதிரி டைமிங்கில் நான் கரெக்டாக வருவேன்னு சொல்லிட்டு, எந்த மாதிரி டைமிங்னு எனக்கே தெரியல. ஆனால் மேலெல்லாம் இன்னும் டைம் இருக்கும், டைம் இல்லை, நம்ம காலையில் சீக்கிரமாக வந்திருந்தால் பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் இருமலர் வருது, கோல்டு ஆகிடுச்சாட்டுக்குது. என்னன்னா இன்னும் மலைக்கு மேலே அப்படியே டச் ஆகிட்டு இருக்குங்க. அப்படியே உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, அங்கே ஒரு சின்னதாக ஒரு கேப்பில் தெரியுது. அந்த கேப்பில் ஃபுல்லாக பனியாக இருக்குது. ஃபுல்லாக இதுக்கு மேலே ஹீல்ஸ் தான் ஃபுல்லாக. நான் வந்து வர்ற வழியிலே பார்த்து உங்களுக்கு காட்டலாம் தான் இருந்தேன். ஆனால் பட் என் பேட்ரி நிற்காதுன்றதுக்கோசரமே நான் இங்கே வரைக்கும் நான் என்னோடய எமோஷனெலாம் கட்டுப்படுத்திட்டு பொறுமையாக நான் இங்கே வரைக்கும் நான் அப்படியே பல்ல கடிச்சிட்டு சரி இங்கே வந்து ஆன் பண்ணிக்கலான்றதுக்கோசரம் நான் அங்கே வந்து ஆன் பண்ணியிருக்கேன். அங்கே பாருங்களேன், ஃபுல்லாக பனி பெய்யுது. பனின்னு சொல்கிறதோட மேகமே டிச் ஆகிருக்கு. அப்படியே அங்கெல்லாம் ஃபுல்லாக ஒரே இதாக இருக்குது. இன்னும் மேலே போக எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் சத்தியமாக மறக்காமல் நீங்கள் வந்து இந்த ஏரியாவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ரொம்ப தர்மபுரியில் ரொம்ப ஒரு பயங்கரமான பிளேஸ் இது. நல்ல ஒரு அட்வென்ச்சராகவும் இருக்கும், நல்ல உங்களுக்கு ஃபீல் தரும். சத்தியமாக யாராவது டிப்ரெஷனில் ரொம்ப இதில் இருந்தீங்கன்னா எப்போயாவது வந்து இந்த மாதிரி தனியாக வந்து ஒரு ரைட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு நான் என்ஜாய் பண்ணுறோம் அதிகமாகனா சொன்னீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கூட வந்து பாருங்கள். இந்த ஹில்ஸில் இப்படி வளைஞ்சு போகிறதே ரொம்ப அழகாக இருக்கும். நான் வர்ற வழியில் நான் ரெக்கார்ட் போட்டு வந்திருப்பேன். ஆனால் ரெக்கார்ட் போட்டு நான் வந்தேன்னா ஸ்பீடாக தான் நான் வந்தாகணும். ஏன்னா இது வந்து வில்லேஜ் ஏரியான்றதுனால ரோடெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் நான் எப்படின்னா ஸ்பீடாக தான் வரணும்னா அதிகமாக டர்னிங் இருந்தால் சரி இங்கே இருக்கிறவங்களும் வந்து பைக் ஓட்டிகிட்டு வருவாங்க. அவங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி வரணுமோ அப்படி வந்துடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லையா, சரி நம்ம பேட்ரி காலி ஆயிருன்றதுக்கோசரமே நம்ம ரொம்ப ஸ்பீடாக வர்ற இதாக இருக்கும். அதனால் சரி நம்மளால் இன்னொருத்தருக்கு நமக்கு எதுக்கு ப்ராப்ளம் கொடுக்கணுன்றதுக்கோசரம் தான். அதிகமாக இங்கே லவ்வர்ஸ் தான் வர்ற இடம், அதிகமாக இங்கே லவ்வர்ஸ் தான் வருவாங்க. இப்போதைக்கு யாருங்கெல்லாம் அதிகமாக இல்லையாட்டுக்குது. என்ன இது, சும்மா உட்காந்துக்கிறாங்களாட்டுக்குது. நான் கூட ஏதோ கீழே விழுந்துட்டாங்களான்னு நினச்சேங்க, சும்மா உட்காந்துருக்காங்க. சரி, ஓகே கேஸ், ஒரே பனியாக இருக்குது. நல்ல வேலை சட்டை கொஞ்சம் மோட்டாவாக இருக்கிறத போட்டு வந்திருக்கேன். ரொம்ப குளிர் எடுக்குது. இங்கேயே கொஞ்சம் லைட்டாக ஜில்லுன்னு இருக்குது. மேலே ஒரு உக்கார்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும், அங்கே கூப்பிட்டு போகிறேன் இருங்க. அங்கே பயங்கரமாக இருக்கும் நிச்சயம் பார்க்குறதுக்கு. நான் ஒரு டைம் நான் ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது, நான் +2 படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது இங்கெல்லாம் ரோடே இல்லைங்க, ஃபுல் ஜெல்லி. அப்போ தான் ரோடு போடவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்தேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஒரு 4-5 பேரோட. என் வண்டியில் அப்போ 3-4 பேர் உக்காந்துட்டு போவோம் என் வண்டியில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. ஆனால் மேலே வந்து அப்போது வந்து என்னென்ன வண்டி வந்ததுன்னா ஒரு ஸ்ப்ளெண்டரு, ஒரு R15, அப்புறம் இன்னொரு பைக் ஏதோ வந்துச்சு. ஆனால் இன்னொரு பைக் என்னன்னு தெரில. என்னோடய ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் எல்லாம் அப்படியே ஒருத்தர் 2 பேர் மட்டும் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தாங்க. ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் அப்படியே ஸ்கூலில் கட் அடிச்சுட்டு அப்படியே வந்தது நாங்கள் வத்தல்மலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் வத்தல்மலையே.
ஓ ஆஹா, லைட்டாக குளிர் எடுக்குது. முக்கியமாக இந்த மாதிரி டர்னிங்கில் வந்து நீங்கள் பொறுமையாக வந்து டர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் இது வந்து ஹார்ன் அடிச்சுட்டு வாங்க. ஹார்ன் அடிக்காமல் தயவுசெய்து வராதிங்க. ஏன்னா டர்னிங்கில் அவங்களும் வருவாங்க, நாமளும் அதை கவனிச்சிட்டு தான் போகணும். ஓ நீ பட்ட வேண்டியது தான். ஓ டட்டா, ஐயோ இன்னும் இவ்வளோ குழியாக இருக்கே. பாருங்கள், நான் அந்த வழியாக தான் நான் வந்தேன். அந்த வழியிலேருந்து அப்படி நான் இப்படி சுற்றிட்டு தான் நான் வத்தல் மலைக்கு மேலே வந்திருக்கேன். ஆனால் ரொம்ப பயங்கரமான இருந்துச்சு. ஆனால் ரொம்ப அட்வென்ச்சராக தான் இருந்துச்சு. அந்த ரோடெல்லாம் வளைஞ்சி வளைஞ்சி வந்து. ஸோ கைஸ், நம்ம வந்து வத்தல் மலை வந்து ஒரேடியாக வந்தாச்சு. ஃபுல்லாக பனி மூட்டமாக இருக்குங்க. மேலே அங்கே பார்த்தா ஓரளவுக்கு பனியாக இருக்குது. அப்படியே மலைக்கு மேலே அப்படியே டச் ஆகிருக்கு. இந்த காடெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்கே ஏதோ லென்த்தாக ஒன்று இருக்குது, டேமு மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அது என்னன்னு நான் சரியாக தெரில. இது வரைக்கும் நான் போய் பார்க்கல. நான் ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது அது ஏதோ கேட்டேன், அது டேமுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் என்னன்னு எனக்கு சரியாக தெரில. ஆனால் ஒரு டைம் போய் பார்க்கணும். அதுமாதிரி லென்த்தை ஏதோ கட்டி விட்டுருக்காங்க. அட்டடா, ஓ ரொம்ப கூலிங்காக சும்மா பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே பார்க்குறதுக்கு இப்போ மனசுக்கு அப்படியே ஒரு ஆறுதலாக ஒரு ஃபீலிங்காக இருக்கேன். அப்படியே சும்மா இப்போ தனியாக இருக்கேன். தனியாக இருக்கிறனால அப்படியே எனக்கு எந்த ஒரு டிப்ரெஷனும் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு டென்ஷன் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி தனியாக வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு இடம். ஆனால் இந்த டைமிங்கில் நல்ல கூலிங்கான நல்ல ஒரு இதாக இருக்குது. ஆனால் நம்ம காலையிலே இன்னும் நம்ம சீக்கிரமாக வந்திருந்தால் இன்னும் நிறைய விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்கலாம் கூலிங்காக ஒரு. ஆனால் இப்போது வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. பேட்டரியில் வேறு எவ்வளோ சார்ஜர் இருக்குதுன்னு தெரியலையே. ஏதாவது டச் பண்ணாலே ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. கையில் க்ளவுஸ் போட்டிருக்கிறதுனால டச் பண்ணால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஃபுல் அண்ட் இது ஹீல்ஸ் தான். இது வந்து நம்ம இப்படி வளைஞ்சி தான் அதிகமாக போக வேண்டியது வரும். அதை மாதிரி ஏற்காடு மாரி அந்த அளவுக்கெல்லாம் இது வந்து நம்ம வளைஞ்சி போகிற மாரி இருக்காது. ஓ ஆனால் இன்னும் நிறைய பண்ணியிருக்காங்க. ஒர்க்கெல்லாம் நிறைய பார்த்து விட்ருக்காங்களாட்டுக்குது. ரோட்டில் எல்லாம் மண்ணெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. அப்போல்லாம் நான் ரோடு போட்ட ஸ்டார்டிங்கில் வரும்போது ஓரளவுக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் பக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போல்லாம் இன்னும் சைடில் இன்னும் செதுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓ லைட்டாக குளிருதுங்க. ஸ்வெட்டர் போட்டுனே வந்துக்க மாட்டேங்குது. ஸ்வெட்டர் இல்லாமலே வந்துட்டேன். வா ஆஹா, அந்த மலைக்கு மேலே பார்த்தா அந்த மேகத்தை நான் வந்து நேர்லேயே பார்க்குறேங்க. சத்தியமாக அந்த மாதிரி மேகத்தெல்லாம் நான் வெளியில் போய் நான் ஒரு டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொடைக்கானலில் காரில் போனேன். அப்போது வந்து நான் பார்த்தது நம்ம ஏரியாவிலே இப்படி இருக்குன்றது இப்போ மறுபடியும் நான் இப்போ தான் பார்க்குறேன்.